வடலூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வடலூர் பேருந்து நிலையத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்கள் மத்தியில் எழுச்சி உரையாற்றினார். மேலும் அவர் பொதுமக்கள் மத்தியில் பேசுகையில், வடலூரின் முக்கிய ஆன்மீக ஸ்தலமாக வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபை உள்ளது. இங்கு தமிழகம் அல்லாது உலகமெங்கிலும் உள்ள சன்மார்க்க அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து வள்ளலாரின் ஜோதி தரிசன பெருவிழாவை ஆண்டுதோறும் தரிசித்து செல்கின்றனர். இங்கு சர்வதேச மையத்தை அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டு அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை அண்மையில் நடத்தியது. கடந்த ஆண்டு தைப்பூசத்தின் போது 15 லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் ஜோதி தரிசனத்தை காண வள்ளலார் சத்தியஞான சபையில் கூடினார்கள். பெருவெளியில் உள்ள 70 ஏக்கர் நிலத்தை தமிழக அரசு கையகப்படுத்தி அங்கு வணிக வளாகம், சர்வதேச மையம் போன்ற கட்டிடங்களை கட்ட திட்டமிட்டுள்ளது. மாதந்தோறும் ஜோதி தரிசன விழாவை காண பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த பெருவெளியில் நோக்கி வந்து செல்கின்றனர். எனவே வள்ளலார் வாழ்ந்த இடத்தில் கட்டிடங்களை கட்ட வேண்டாம் என்று முதலமைச்சரிடம் வலியுறுத்தி உள்ளேன். அதை பொருட்படுத்தாமல் வள்ளலார் வாழ்ந்த இடத்தில் பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி சர்வதேச மையத்தை அமைக்க அடிக்கல் நாட்டு விழாவை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடத்தியுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் கடலூர் மாவட்ட அமைச்சருமான எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் அவர்களின் குடும்பங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் வள்ளலார் மண்ணில் தவறு செய்யாதீர்கள் என கேட்டுக்கொண்டார். சர்வதேச மையத்தை அமைக்க தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் மைத்துனர் உடந்தையாக இருக்கின்றார் என்ற செய்தி பரவி வருகிறது. அவை அனைத்தும் உண்மையாக இருக்கக்கூடாது, அது வதந்தியாக இருக்க வேண்டும் என நான் நம்புகின்றேன் எனவும், மத்திய அரசு நிறுவனமான NLC நிறுவனம் சுரங்கம் 3 விரிவாக்க பணிக்காக நிலங்களை கையகப்படுத்தி வரும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த பொது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிதான் என பேசினார். அரசியல் களத்தில் இனி அடிக்கடி சொல்ல இருக்கின்ற இளைஞர்களின் எழுச்சி நாயகன், 108 நாயகன், மக்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ, எங்கெல்லாம் களத்தில் இருக்கின்ற கள போராளியான அன்புமணி அவர்களே, வள்ளலார் அவருடைய வாழ்ந்த இடத்தில் பெருவெளியில் தமிழக அரசு வள்ளலார் சர்வதேச மையம் சார்பாக ஒரு அடிக்கல் முதலமைச்சர் அவர்கள் நாட்டினார். அதற்கு முன்பாக கடந்த மாதம் இங்கே வருகின்ற பொழுது ஊடக நண்பர்கள் மூலமாக முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தேன். அன்று நான் சொன்னேன், தயவு செய்து தமிழக அரசு வள்ளலார் வாழ்ந்த அந்த இடத்திலே எந்த கட்டுமானங்களும் கட்ட வேண்டாம். வள்ளலார் பேரிலே ஒரு சர்வதேச மையம் என்பது அதை வரவேற்கின்றோம். இந்த மையத்தை வடலூர் அருகில் உள்ள எவ்வளவு இடம் இருக்கிறது, அந்த இடத்திலே பிரம்மாண்டமாக நீங்கள் கட்டிக் கொடுக்கிறீர்கள்.